வெல்கம் பேக் டு யூவி கேமிங் சேனல் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் சொலாரா மேப்போட ஃபஸ்ட்டு கேம் பிளே என்ன பார்க்க போகிறீங்க. ஸ்குவாடில் இருக்கிற எல்லாருமே என்னன்னா இந்த மேப் வந்துச்சு டவுன்லோட் போட்டு விளையாடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாரையுமே டக்குன்னு டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோம் இந்த மேப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ வாங்க கைஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எங்கே இறங்குறதுன்னு ஒரு யாருக்குமே சரியாக தெரில. ஒரு குட்டி பையன் சொன்னால் அண்ணா ஸ்டூடியோன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே இறங்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால் குத்து மதிப்பாக நம்மளும் அங்கேயே இறங்கியாச்சு. இறங்கணுன்னே நம்மளால ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டாரு. என்ன பண்ண போனோன்னு தெரியல. இவங்க வச்சுக்கிங்க மேட்ச்சு வெளியே போயிட்டு அங்கேயே மூவிட்டு எப்போ வருவான்னு தெரில. நம்ம என்னையும் கண்டு நம்ம அப்படியே ஜாலியாக லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேம் அப்படியே சுற்றி பார்த்தோம். ஸ்டூடியோன்னு சொன்னாங்க. நிலமோ இருந்துச்சு. நிலமோ டப்பா கிப்பாலாம் கூத்து வச்சு புதுசாக வீடியோலாம் கட்டி அங்கே ஏதோ ஒரு பலவெல்லாம் நின்று இருந்துச்சு. அப்படியே அறிய போய் பார்க்கலாம் அதுக்கிட்ட ஓடினேன். கிட்ட போகிறதுக்கு மேலே அதில் கொஞ்சம் லூட் இருந்துச்சு. அப்படியே அதை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு சரி சட்டு குட்னா அதுக்கிட்ட போய் என்ன ஆரம்பிப்பான் பார்த்தா வாண்டட் லிஸ்ட்னு போட்டு ஏதோ ஒரு போஸ்ட் ஒருத்திருந்தாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா ஹிட் லிஸ்ட்டு போயிடுச்சு. எனிங்க காட்டிட்டு போகிற மாதிரி என்னங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தெரியுதுடா. அண்ணா கத்தானுங்க அண்ணா என்ன ஹிட் லிஸ்ட் போட்டு கொடுத்துறேன் யாராவது ஸ்குவாட் அந்த அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. 2 ட்ரெயின் இருந்துச்சு. அப்படியே சரி ட்ரெயின் நல்லா இருக்குது அப்படியே ஏறி சுற்றி பார்க்கலாம் ட்ரெயின் எப்படி கட்டுறாங்கன்னு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகிட்டே திரும்ப பின்னாடி வருது. முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது அந்த மாதிரி கட்டியிருக்காங்க போல். சரின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் சுற்றி பார்த்து ஜாலியாக சப்வே சர்ஃப் மாதிரி அங்கே தாவி குச்சி விளையாடி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சரி ஏறிட்டு அப்படியே பக்கத்து ட்ரெயினை குதிக்கலான்னு பார்த்தா இதில் ஸ்கேட் போர்டு போயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து அப்படியே இறங்கியாச்சு தப்புன்னு. சரி அப்படியே லூட் அடிச்சாதான் போகணுன்னு அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வந்தோம். இங்கே ஏதோ பஸ்ஸு கட்டி வச்சுருக்கானுங்க. சரின்ட்டு இந்த பஸ்ஸு பார்த்துட்டு நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஒரு ஆட்ரா போட்டு வச்சுருந்தேன். அதில் போய் கொஞ்சம் லூட்டை பொறுக்கிட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா நம்ம ஒருத்தன் எங்கேயோ போயிட்டான். சரி அவனை ஃபாலோ பண்ணாமன்னு சொல்லிட்டு போய் ஜிபே எடுத்தான். போடு அர்ஜுனர் வில்லு அரிஜனர் சொல்லுது அப்படின்னு அப்படியே பாட்டை போட்டு கிளம்பியாச்சு. ரன் புஷ் பண்ண வாங்கடான்னு கொடுத்தா ஆள் ஒரு பக்கம் தனியாக கிளம்பிட்டானுங்க சுற்றி பார்த்துட்டு. சரி நம்ம தனியாக என்ன செத்துருவோமே இவனுங்க கூட போனால் இவனுங்க கிட்ட ஏனுங்க 2 பேர் விடுவேனா நான் அடி அடிச்சேன். அவனுங்க விடவே இல்லையே ஏறி அடின்னு வச்சானு. சரி பின்னாடி போய் பேக்கப் சொல்லுவோன்னு பார்த்தா நம்ம ஒருத்தான் நான் காட்டான். சரி இது மேலே இங்கே என்ன நல்லது கிடையாதுன்னு நம்ம அப்படியே பின்னாடி ஒரு அடியை வாங்கி போய் உக்காந்தாச்சு. மெச்சீரை சுற்றிட்டேன். ஹெச் பேட்டில் ஏற்றிட்டு கம்முங்க உக்காண்டா என்ன பண்ணுறது தெரியாமல். அப்புறம் பார்த்தா நம்மளால ஒருத்தர் பின்னாடி வாங்கினா சரி அவனுக்கு பேக்கப் தரலாமே அப்படியே அந்த பக்கம் ஓடி போயாச்சு. ஆனால் சரியான அடிங்க இந்த இடத்துல. அவனும் சரி நம்மளும் சரி நம்மளும் மாற்றி சுட்டுனோம். அவங்க மாற்றி சுட்டுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. நம்மளால வர ஒருத்தன் சேர்த்து போயிட்டு ரீவைவ் பண்ணான்னு கத்தினா தான் போய் ஸ்பாட்டில் உட்காந்தேன். சரி அப்போதான் நம்மளுக்கு தேடி வருவோம். நாங்கள் இனிமே நம்மளால ஒருத்த பின்னாடி தான் அவனும் வந்து இனிமே அடிச்சிடுவான். நம்மளும் சேஃப் டைம் ரீவைவ் அப்படின்னாலும் ஒரு பிளானை போட்டோம். ஸோ வந்தாங்க ஒரே க்ளோவால் போட்டு ரஷ் பண்ணி வந்துட்டானு ஒருத்தன் தான் இருக்கேன்னு நினச்சி நானும் அடிக்க ஆரம்பித்தேன். என் பின்னாடி டீம்மேட்டை அடிக்க ஆரம்பித்தான். அப்படியே இந்த இடத்துல குப்பி சண்டை நடந்துட்டு நானும் ஏறி அடின்னு அடிச்சேன். க்ளோவில் போட்டு வந்துட்டேங்கிறான். அடிச்சேன் அவனும் நானும் கேட்போம். அவன் நம்பரே என் டீம்மேட்டு பின்னாடி நான் கை செஞ்சுறான் போல். ஆனால் நம்மளால பாருங்க சித்தான ஆள் இங்கேயோ தப்பிச்சு ஓடி போய் நம்மளை ரியல் பண்ணுறது ஓடி போயிடாப்புல. இதோ ஒருத்தன் நம்ம ரியல் பண்ண போகிறான். ரியல் பண்ணுறான் பண்ணி பதியவே இப்போ பாருங்க ஃபுல் ஃபார்மில் இருக்கிறேன். திரும்ப அதே இடத்துல இறங்கி இறங்கும் சொல்லிட்டு வேறு இடத்துல இறங்கி அப்படியே போகிறோம். லூத்தை தேடி ஓடி லூத்தை அடிக்கிட்டு தான் சரிட்டு லூத்தை அடிச்சு கிளம்பி ஓடிட்டு இருக்கோம். லூட்டு கையில் எடுத்துட்டான் அவனுங்களா ஃபுல் ஃபார்மில் வந்து இப்போ பேக்கப் கொடுக்குறேன்னு கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி ஓடி வந்தேன். சரின்ட்டு இவன் பக்கம் போனால் இவன் எங்கேருந்து தான் யாரே கூட்டுறான்னு தெரில. எங்கே ஆள் இவன் பக்கம் எனிமே வந்துடுறாங்க. சரின்ட்டு நம்மளும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்புறம் கிட்டே போனோம். அப்புறம் அவனும் சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்படியே கிட்ட போய் தேடி போயிட்டே இருந்தாக்கா பார்த்தா தலைவன் தப்பிச்சிட்டான். சரி எப்படி இந்த பக்கம் தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானை போட்டு இதில் ஏறினான். இதில் ஏறி போய் பார்த்தா பின்னாடி போனான். இவ்வளோ வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி போனேன். ஜெமிட்ட கையை எடுத்துனேன். ஸ்கோப்பை போட்டு அரணமம்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா ஒரு இடத்துல நின்றுக்கிறாப்புல அவரு. ஸோ நிஜாம் போனேன் ஊனை அடின்னு அடிச்சு அப்புறம் நம்ம கிட்ட லூட் இல்லையா நினச்சி இது பண்ணிட்டு இவங்கிட்ட லூட் எல்லாத்தையும் எடுத்துன்னு நம்ம டீம்மேட் ஒருத்தான் அந்த பக்கம் நான் காட்டான். சரி இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துட்டு நிறைய பண்ணலாம் பார்த்தா இன்னும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. நம்மளை நாக் பண்ணி நம்மளை அடிச்சு காலி பண்ணிட்டாரு. நம்மளால் பாருங்க இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஒருத்தன் இவன் தான் நம்ம காப்பாற்ற போனான்னு சொல்லிட்டான். இவங்கிட்டே எனிமி சரின்ட்டு இவரு போய் ஸ்பாட்டில் உட்காந்து அப்புறம் எப்படியே அவனை ரியல் பண்ணி விட்டான். நம்மளை அப்படியே கீழே இறங்கி வந்துடும். அப்படியே இறங்கி நான் உள்ளே வந்தாச்சு. சாரி ஜோன் உள்ள வந்தாச்சு. மறுபடியும் அங்கேயே இறங்கி லூத்தை பொறுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தாங்க ஒரு சரியான சம்பவம் நடக்கும் பாருங்க. இப்போ
இருக்கிற பூரா என் டீம் செத்துவான். நான் எப்படி இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். தலைகாலு புரியாது அப்படியே. சரி கையில் வேற கண்ணே ஏதோ ஒழுங்காக கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் மேலே லூத் அடிக்கான்னு போனால் ஒரே ஒரு ஏசி வெடி இருந்துச்சு. பார்த்தா கீழே ஒருத்தன் ஓடி வந்துருந்தான். சரி இவங்க வேலை அடிச்சு நான் பண்ணின்னு சொல்லிட்டு நம்ம அடி ஆரம்பிச்சிட்டோம். அவனும் சாரமத்தில் கோலை போட்டான். சரின்ட்டு கீழே இறங்கி போய் ஒரு ஐதாயிரம் நான் அடி கீழே போனான். பார்த்தா பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறான். சாவடான்னு சொல்லிட்டு இவனாச்சு இவன் லாக் பண்ணிட்டு கோலை போட்டு அப்படியே அவனை சாவடிச்சுட்டு யூட்டு போடுகிறான்னு சொல்லிட்டு இன்னொரு கோலை போட்டுட்டான். பார்த்தா அங்கே ஒருத்தனாக்கு நம்ம டீமில் அவன் சேர்த்துறான். அப்படியே லூத் அடிச்சுட்டே இருந்தானா என்ன பண்ணுற ரொம்ப இல்லை. எம்பி பாட்டிக்கு போட்டு சூப்பர் எம்பி பாட்டி அடிச்சிச்சு. பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தர் வராரு. அவனை அடிதான் பார்த்தா அவன் இந்த பக்கம் ஓட்டான். என்ன பண்ணுறது ஏழு பண்ணுறது ஒன்றும் புரியல. என் டீமில் தான் இன்னொருத்தன் தான் அழுகிறான். நான் ஒருத்தன் தான் 2 பேர் தான் இருக்கும். பார்த்தா அவனும் அங்கே அடிவான். இங்கே ஒரு லேண்ட் வச்சு ஓடி போனேன். சரி பார்த்து வேண்டானாலாம் இல்லை ஒரு வேலை ஏதாவது நம்மளை அடிமா தான் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு 2 மாதத்தில் போட்டு விட்டேன் இந்த பக்கம். சரி அங்கே போ அந்த பக்கம் சரியான ஃபைட்டு. அவனுக்கு மாஞ்சி அடிச்சுறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. பார்த்தா நம்மளால ஒருத்தர் செத்தே போயிட்டாரு. இப்போ பாருங்க அப்படியே உட்காந்து அடித்தான் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்ட போனால் அடிப்பானுங்க, பின்னாடி இருந்தாலும் அடிப்பானுங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணி ஒரு கிரனேடை போட்டான். அப்போ தான் சரி அங்கே யாவும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை போடுறது. ரீவ் பண்ணா இவங்க ஒருப்பாங்க கத்தினேறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்ல சரின்ட்டு கிட்ட போய் ரீவ் பண்ணும். ஐயோ பக்கத்துலேயே வரோம். அப்படியே கோலை போட்டா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு போயிடும். அப்போ இவங்க அடிச்சா பார்த்தா நம்மளை அடிச்சிடாங்க. என்ன பண்ணுறது இவனுக்கு ரீவே பண்ண போய் நான் சேர்த்துட்டேன். இப்போ நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க ரீவே பண்ணேன். இவனுங்க ஜாலியாக எனக்கு நான் 3 பேரும் எனக்கு வந்த கோத்துக்கு நான் ஒரு புறம் கத்த ஆரம்பிச்சேன். ரீவ் பண்ணா பார்த்தா இன்னைக்கிட்ட ஒரு இவனை அடின்னு அடிதான். அவன் சாரமே தெரியல. அப்போ எப்படி அவனை நாக் பண்ணிட்டான். அப்புறம் இன்னைக்கிட்ட காயின் வேறு இருந்துச்சா. சரி போய் பொறுங்கி போய் ரீவே போடுறான்னு சொல்லிட்டு கத்தினேன். இவ்வளோ ஒரு ஒன்று கத்துறாரு. நான் இந்த ஜோன் வந்து நான் என்ன பண்ணுறது எப்போ நான் ரிவ்யூ பண்ணுறது சொல்லிட்டு முன்னாடி ஓடுறான். ரிவ்யூ பண்ணாமல் பின்னாடி ஆண்டா வெளியே பின்னாடி போய் ரிவ்யூ போடலான்னு சொல்கிறான். போவே இல்லை ஆளு ஜோனை நோக்கி ஓடுனுங்கிறப்ப நீ செத்தா சாவிடான். அப்புறம் அவன் எப்படியோ ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லலாம் பண்ணிட்டான். இப்போ பாருங்க நம்ம ஆட்டத்தை கரெக்டாக ஜோன் உள்ள இறங்கி சூப்பர் வேறு கையிலே கன் வேறு இருக்குது. இறங்க உடனே போட்டுன்னு அடி கண்டுதான் கல்ல எவனை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டே இருக்கும். அந்த கீழே ஒரு சரியான ஃபைட்டு வேறு போயிட்டு இருக்குது. இது தெரியாமல் நம்ம அப்படியே இந்த பக்கம் இறங்கியாச்சு. சரி இதனால நம்ம பார்த்தா ஜஸ்ட் மிஸ் கீழே குதிச்சிட்டான். அப்புறம் கீழே ஒருத்தர் கோல் கொடுத்துருந்தான். அவனை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவனும் சாரமத்தில் அப்படியே இந்த பக்கம் சுற்றி இங்கே போய் கீழே இறங்கி போய் கிட்ட போயிடுவான். பார்த்தா ஓசி ஏற்றுறான் என் டீங்க. அப்புறம் அவனை நாட் பண்ணி என்ன அவன் போய் நின்றுச்சு கோலை போட்டு அவங்ககிட்ட இந்த லுக் எல்லாத்தையும் புரியாச்சு. இந்த இடத்துல வேற லெவல் சம்பவம் நடந்து பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரே டிஸ்டாக போய் நின்றுச்சு. ஒவ்வொருத்தரும் புதுசாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம டீம் ஒரே ஒருத்தர் தான் அந்த பேக்கப் தப்பி வேறு யாரையும் இப்போ ரீவ் வேறு பண்ண முடியாதா. நானும் இருக்கிற லூக் எல்லாத்தையும் அப்படியே புரியினேன். சரி எங்கே வந்தோம் வந்தா பார்த்துலாம் வந்து அழைச்சிடலாம் இந்த மேட்ச் எப்படி அப்படின்னு உயிரை கையில் புதுசுன்னு ஓடுறாண்டே தான். ஓடு எஸ்விடி எம்பி பார்ட்டி 2மே ஃபேவரட்டான என்ன வேறு எனக்கு வந்து இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். டேரக்டாக போன அடிப்போம்னு சொல்லிட்டு சுற்றின்னு போனேன். பேக்கப் போடுறான் கத்தினே இருந்தேன். பார்த்தா முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அளவுக்கு கூத்து மெக்கீரை போட்டு உட்காந்துருக்கேன். ஜோனு வேறு வர ஆரம்பிச்சிச்சா. நானும் என்னதான் பண்ணுறான்டா எங்கதான் போகிறேன் டீம் ரெட்டின்னு பார்த்தா அவன் கிட்டே வர மாட்டான். இவங்க வேறு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறது பண்ணுறது புரியல. நான் கல்லிக்கிட்ட போய் உட்காந்தாச்சு கேம்ப் வச்சு எப்படி முடிச்சிடலாம். ட்ராப்பு கிட்ட பார்த்தா எவனும் இல்லை. சரி ஜோன் இது இங்கேயே உட்காந்தாச்சு. என் டீம்மேட் என்னதான் பண்ணுறான்னு தெரியல. நானும் கூப்பிடுறேன் கிட்ட வந்து உட்காரா தனியாக போகலான்னு. அப்புறம் அவன் எப்படியோ பக்கத்தில் வந்துட்டான். இப்போ பாருங்க இங்கே ஒரு சரியான அடி கொடுப்போம் பாருங்க 3 பேருக்கு முன்னாடி. எவன் சாவான் எவன் உயிரோட இருக்கான் எப்படி ரீவ் பண்ணிட்டான். ஒருத்தன் காலி ஆகிட்டான். இப்போ பாருங்க நானும் சரி தலையை காட்டினா அச்சலான்னு பாருங்க. ஆப்போசிட்டு நம்மளோட உஷாரான்னு தலையை வெளியே காண பாருன்னா அப்பவும் ஒருத்தன் அடி வாங்கினா. அப்படியே கீழே ஒரு சத்தம் கேட்டதுன்னா நம்ம பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தர் தலையை காட்டினா வந்தார். அவளுக்கும் செம்ம அடியே போட்டு விட்டோம். ரோல் போட்டும்போது வாங்கினேன். சரி இங்கே எந்த ரிஸ்க் ஆகிடும். சரி ஜோன் கிட்ட போகலாம். ஜோன் ஆரம்பிச்சு போட்டு ஜோன் கிட்ட போனோம். அந்த வீட்டு மேலே சரியான போயிட்டு நானே எல்லாத்தையும் குக் பண்ணி போட்டுறேன். ஒருத்தர் தலையை காட்ட அப்படின்னா அவர் சம்பாட்டி வாங்குவார் உள்ள. நம்ம டீம் வேட்டார பின்னாடி இருந்து 5 அடிப்பான். சரி ஒரு கதைதான் பொழுதுல கிட்ட போய் ஷார்ட் ரேஞ்சில் அடிதான் சொல்லிட்டு நம்மளால ஒருத்தர் உள்ளே போயிடுவாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். அவன் என் கூட இல்லாமல் கிட்ட போய் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க தெரியாமல் போய் அவன் அடி வாங்கிட்டான். நானும் பின்னாடி இருந்து பேக்கப் தரான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டேமேஜ் தந்துருந்தா பார்த்தா அவன் அங்கே தான் சாயிட்டான். சரி நம்மளும் இங்கே இருந்தால் சரி வராது கிட்ட நான் போகணும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். திக் மூமெண்ட் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப இல்லை. அவன் ஒரு பக்கம் அண்ணா ஒருத்தன் தானே வானா கத்தி நின்னான். அவன் ஒரு பக்கம் இருந்தா 2 பேர் பின்னாடி தானடா வந்தா அடிச்சுனா சொல்லிட்டு கத்திக்கிறேன். அவன் ஒரு பக்கம் எப்படியோ சேஃப் இந்த பக்கம் வந்துட்டான். சரி ரீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போய் நானும் கோல் பண்ண பார்த்தா அவன் காலி பண்ணிட்டான். சரி இன்னும் 3 பேர் இருக்காங்க ஆப்போனண்ட்ல.
நம்ம பொறுமையாக ஆடலான்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்து பொட்பொட்னு அடிச்சு முடிச்சிட்டானே நம்மள. என்ன பண்ணுறது, என்ன ஆச்சு எதுவும் புரியல. பட் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டைம் சோலோரால் விளாடி பூயா அடிக்கிற வரைக்கும் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் புது மேப், என்ன யாரும் ஏதுன்னு தெரியாமல். பட் இருந்தாலும் பூயா அடிச்சிடலாம். சின்ன சின்ன மிஸ்டேக்கால பூயா அடிக்கிட்டே போயிட்டு பரவாயில்ல. +27 ஈவினிங் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருக்கும். சப்போஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் முன்னாடி நான் நோட்டிஃபை பண்ணுறேன். நைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள்.